பெரியவா திருவடிகளே சரணம். இந்த வருடம் முழுவதும், அதாவது பிறக்க போகிற 24 நம்ம ரொம்ப நல்லா இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கணும். நம்மளும் அடுத்தவர்களுக்கு உதவி நல்ல சிறப்பான வாழ்க்கை எல்லோரும் வாழணும். இதற்கு நம்ம ஒரே ஒரு வாசகத்த புத்தாண்டு அன்னைக்கு சொல்லப் போறோம். என்ன சொல்லப் போறோம்? என்ன பலன் அதுக்கு? எப்படி செய்ய போறோம்? அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவுக்குள்ள போலாம். வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தி அப்படிங்கிறது நம்ம மக்கள் மறந்துட்டாங்க. நம்ம தமிழ் படிக்கும் போதெல்லாம் நம்ம இலக்கணத்தில் மாத்திரை அப்படின்னு படிப்போம். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு மாத்திரை இருக்கும் இல்லைங்களா? ஒரு மாத்திரை, அரை மாத்திரை, 1.5 மாத்திரை, 2 மாத்திரைன்னெலாம் படிச்சிருப்போம். இந்த மாத்திரை அப்படிங்கிறது நம்மளுடைய நோய்களுக்கு நம்ம சரியான கலவையில் அந்த வார்த்தைகளை சேர்த்து சொல்லும் பொழுது ஒரு சக்தி பிறக்கும். இப்போ நம்ம இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா டேப்லெட் சாப்பிட்றோம் நம்மளுடைய உடம்புக்கு. அப்போ அந்த டேப்லெட் என்ன பண்ணுது? நமக்கு சரி பண்ணுது. அதே தான் மாத்திரையுடைய வேலையும். இதுக்கு எடுத்துக்காட்டாக நீதி அரசர் சூரியமூர்த்தி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் வீட்டுக்கு பக்கத்தில் அவர் படிக்கிறப்ப அவர் வீட்டுக்கு பக்கத்தில் அவரோட தோப்பு இருக்குது. அந்த தோப்பில் ஒரு முஸ்லீம் இருப்பார். அந்த முஸ்லீம் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த விஷம் இல்லை பாம்பு இதெல்லாம் கடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்களாலேயே சரி செய்ய முடியாதவங்கள இவர்கிட்ட தூக்கிட்டு வருவாங்களாம், அந்த முஸ்லீம் கிட்ட. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு பிடி வேப்பிலை எடுத்துக்குவாராம், தலையில் கையை வச்சு ஏதோ மந்திரம் ஓதுவாராம். உடனே அவங்களுக்கு அந்த விஷமெல்லாம் இறங்கிடுமா, சரியாகி நடந்து போயிடுவாங்களாம். இது அவர்கிட்ட கேட்பாராம் இவர் நீதியரசர். ஆனால் அவர் எதுவுமே சொல்ல மாட்டாராம். கொஞ்ச நாள் கழித்து அவர் திரும்பி அவர்கிட்ட கேட்கும்போது, நீ போய் குளிச்சுட்டு வா, உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நான் சொல்லித்தரேன்னு சொல்வாராம். சரி, நீ போய் நல்லா குளிச்சுட்டு சுத்தபத்தமாக வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய காதில் அந்த மந்திரத்தை ஓதுறார். அது என்ன அப்படின்னா அவருக்கு ஷாக் ஆகிப்போச்சு. நம்மளுடைய திருநாவுக்கரசர் அப்பூதி அடிகளாருடைய பையன் விஷம் ஏறி இறங்கிறதுக்காக பாடின தேவார பாடல்கள் தான் அது. அவர் திரும்பி கேட்குறார், இது எங்களுடைய தேவார பாடலாச்சே அப்படின்னு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அர்த்தம்லாம் தெரியாது, என் குருநாதர் எனக்கு ஓதுனது, நான் அதை ஓதுறேன், அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் சக்தி உண்டு. அப்போ நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே சக்தி உண்டு. அந்த வார்த்தைகள் நம்மளை மாற்றும், நம் எண்ணங்களை மாற்றும், நம் கருத்துக்களை மாற்றும், நம் தலையெழுத்தை மாற்றும். அப்போ நம்ம இன்றைக்கி ஒரு எளிமையான ஒரு வாசகம் சொல்ல போகிறோம். இது உங்களுக்கு பூஜை பண்ண வேண்டாம், நீங்கள் குளிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது, எந்த இடத்துல இருக்கிறீங்க எதுவுமே நீங்கள் யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். அதுவும் இப்போது இந்த நியூ இயர் வருது, அந்த புத்தாண்டு அன்னைக்கு நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கை அப்படி ஒரு வளர்ச்சி பெறதை உங்களால் பார்க்க முடியும். என்ன வாசகம் அது அப்படின்னா, பிரம்மாண்டமான வாழ்க்கை, பிரம்மாண்டமான வாழ்க்கை கிடைத்து விட்டது, பிரம்மாண்டமான வாழ்க்கை கிடைத்து விட்டது. இதை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப எளிமையானது. பிரம்மாண்டமான வாழ்க்கை கிடைத்து விட்டது. இது கூட நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு இதை சொல்லலாம். என்ன சொல்லலாம்? எனக்கு பிரம்மாண்டமான வாழ்க்கை கிடைத்து விட்டது, அதனால் நான் மக்களுக்கெல்லாம் உதவ போகிறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையை கொண்டு நீங்கள் இந்த வாசகத்தை சொன்னீங்க அப்படின்னா, உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய மூளை என்ன பண்ணும் அப்படின்னா, அதற்குரிய வழிகளை எல்லாம் தேட ஆரம்பிக்கும். பிரபஞ்சத்தோட ஈஸியாக கனெக்ட் ஆகும். அது தேவையானது எல்லாமே பிரபஞ்சம் கொடுக்கும். உங்களுடைய தேவைகள், உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். இந்த பிரபஞ்சம் ரொம்ப எளிமையாக நமக்கு எல்லாத்தையுமே கொடுக்கும். ரொம்ப எளிமையானது தான். பிரம்மாண்டமான வாழ்க்கை கிடைத்து விட்டது. இதை மட்டும் நீங்கள் கவுண்டெலாம் வைக்க வேணாம். முடிஞ்சால் ஒரு 5 நிமிஷம் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்பப்பெல்லாம் சும்மா சொல்லி பாருங்கள். நீங்கள் எதுவுமே இதுக்காக காசு பணம் செலவு பண்ண வேண்டாம், உங்களுடைய நேரத்தை கூட நீங்கள் செலவு பண்ண வேண்டாம். நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வேறு எதையும் யோசிக்காமல் கண்டதையும் பாட்டு பாடிட்டு இருக்காமல் எதுவும் தேவையில்லாமல் செய்யறதுக்கு பதிலாக இந்த வார்த்தைகளை சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு சக்தி அப்படிங்கிறது கிடைக்கும். ரொம்ப எளிமையானது. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஒரு நம்பிக்கையே இல்லைன்னா கூட பரவாயில்ல,
இந்த வாசகத்தை திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்களே தன்னால் கமெண்ட் போடுவீங்க. ஒரு மாதம் முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப நாள்லாம் செய்ய வேணாம். ஒரே ஒரு மாதம், இந்த ஜனவரி மாதம் மட்டும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்களே கமெண்ட் போடுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வந்துச்சு அப்படிங்கிறத நிச்சயமாக செய்வீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை அதிகமாகவே இருக்குது. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் வளமும் நலமும் பெற்று நீடூழி வாழ்வதற்கு நானும் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.